இந்த உலகத்தில் யாரையும் பார்த்து இவருக்கு என்ன குறை என்று எடை போட்டு விடாமல் இருப்பதுதான் மிக மிக நல்லது. ஏனென்றால் வலிகளோடும் போராட்டங்களோடும் வேதனைகளோடுதான் பலர் இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை வென்று காட்டப் போகிறோமோ அல்லது இழக்கப் போகிறோமா என்பது நம் கையில்தான் இருக்கிறது. நம் எண்ணம்தான் நம் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. முதல் முறையாக கஷ்டம் வரும் பொழுது அழத் தோன்றும். அதுவே சில முறை தொடரும் பொழுது விரக்தியும் வெறுப்பும் மனதில் தோன்றும். ஆனால் கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கையாகும் போது கடைசியில் இறுதியில் புன்னகைதான் வரும், சிரிப்புதான் மிஞ்சும். அதுதான் வாழ்க்கை. நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை கஷ்டம் வந்தால் என்ன, போராட்டம் வந்தால் என்ன, துன்பம் வந்தால் என்ன, அனைத்துமே அப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது என்பதை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் முகத்தில் எப்பொழுதும் புன்னகை இருந்து கொண்டேதான் இருக்கும். புன்னகையோடு இருப்பவர்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் தோற்றதே இல்லை, வென்றுதான் காட்டியிருக்கிறார்கள். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? யாருக்குமே கஷ்டம் இல்லாத வாழ்க்கை என்று கிடையவே கிடையாது. கஷ்டம் இல்லை என்றால் அது வாழ்க்கையே இல்லை. இதை புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வென்றே காட்டிவிடலாம். நம்ம எல்லாருக்குமே நம்ம மனசுல எதுக்கு நம்ம இப்போ ஓடுறோம், எதுக்காக ஓடுறோம், யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த ஓட்டம், இதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உடம்பை வருத்தி கொண்டு மனதை போட்டு குழப்பிக்கொண்டு இவ்வளவு சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். அப்படி சம்பாதித்தும் கூட நிம்மதியாக ஒருவேளை உணவு கூட அருந்த முடியவில்லையே, உண்ண முடியவில்லையே. எதுக்காக இந்த உழைப்பு, எதற்காக இந்த ஓட்டம், எதற்காக இந்த போராட்டம் என்ற எண்ணம் நம் எல்லோர் மனதிலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வந்திருக்கும், வந்தே தீரும். இப்படி எதிர்மறையாக சிந்தனை செய்யும் அளவிற்கு என்றாவது ஒரு நாள் நம் மனதில் எண்ணம் வந்திருக்கும். அப்படி ஒரு விரக்தியான மனநிலையில் ஒரு இளைஞன் என்ன செய்வது, எதற்காக இந்த வாழ்வு, இந்த வாழ்வை ஏன் வாழ்ந்தாக வேண்டும், இந்த வாழ்வை வெல்லப் போகிறோமா அல்லது இழந்துவிடப் போகிறோமா என்ற பலவிதமான சிந்தனைகளோடும் குழப்பத்தோடும் விரக்தியோடும் ஒரு கடற்கரையோரமாக தன் பயணத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த இளைஞனின் மனம் முழுக்க கவலைதான். ஏதோ ஒரு சுமையை தூக்கி சுமப்பது போல தன் மனதை சுமந்து கொண்டிருப்பதாகவே நினைத்து கொண்டிருக்கிறான் அந்த இளைஞன். அப்படி அவர் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது யாரோ அந்த இளைஞனை அழைக்கும்படி அவன் காதுகளுக்கு கேட்கிறது. அவனும் சுற்றும் சுற்றும் பார்க்கிறான், அங்கும் இங்கும் தேடுகிறான். யார் தம்மை அழைத்தது என்ற கேள்விக்குறியோடு அங்கும் இங்கும் நோக்குகிறான். எவ்வளவு தேடியும் அந்த குரல் எங்கிருந்து வந்தது என்பதை அவனால் கிரகிக்கவே முடியவில்லை. மீண்டும் அதே குரல் கேட்கிறது. அப்பொழுது கீழே இருந்துதான் அந்த குரல் வருகிறது என்று தலையை கீழே பார்க்கிறான். அங்கே ஒரு நத்தை இருக்கிறது. அவன் கால் கடியில் ஒரு நத்தை பேசியது. அந்த குரல்தான் அவனை கூப்பிட்டது போல அவன் காதுக்கு கேட்டது. உடனே அந்த இளைஞன், யார் நீ, என்னை ஏன் கூப்பிடுகிறாய் என்று கேட்டது. உடனே அந்த நத்தை, ஆம், நான் தான் உன்னை கூப்பிட்டேன் என்று சொன்னது. மீண்டும் அந்த நத்தை சொன்னது, பார்ப்பதற்கு மிகவும் சோகமாக இருக்கிறாய், வாழ்க்கையை வாழ்வதே வீண் என்ற எண்ணத்தில் நடப்பது போல நடந்து கொண்டிருக்கிறாயே, உன் மனவேதனைதான் என்ன? உன் மனவேதனையை என்னிடம் சொல்லிப்பார், உனக்கு ஆறுதல் கூறுவதற்காகத்தான் நான் உன்னை அழைத்தேன் என்று கூறியதாம் அந்த நத்தை. உடனே அந்த இளைஞன் கேட்டதுதான் தாமதம் என்று தன்னுடைய மனக்குமுறல் அத்தனையையும் கொட்டுகிறான். என்னடா வாழ்க்கை என்று நான் வாழ்கிறேன், இந்த வாழ்க்கையில் மனவேதனைதான் எனக்கு மிஞ்சி இருக்கிறது. எதற்குமே என்னுடைய உடலும் ஒத்துழைக்கவே இல்லை. மிக பெரிய சுமையை நான்
சுமப்பது போல நான் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தன் மனக்குமுறல்கள் அத்தனையும் அந்த நத்தையிடம் சொல்கிறான் அந்த இளைஞன். அனைத்தையும் கேட்ட அந்த நத்தை, நீ என்னத்தான் அப்படி பெரும் சுமையாக சுமக்கிறாய்? என்னை பார்த்து கூடவா நீ சுமையை சுமக்கிறாய் என்ற எண்ணம் என் மனதில் எண்ணுகிறது? என்னை பார்த்து கூடவா உனக்கு வேதனையாக இருப்பது போல உன் மனம் தோன்றுகிறது என்று கேட்டது அந்த நத்தை. என்னை நன்றாக உற்றுப்பார், நான் வாழவில்லையா? நானும் நம்பிக்கையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் வாழும் வீட்டையே தினம்தோறும் நான் சுமந்து கொண்டு சென்று கொண்டுதானே இருக்கிறேன், வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறேன் என்று கேட்டது அந்த நத்தை. இதை நினைத்து நான் ஒரு நாளும் வருத்தப்பட்டதும் இல்லை, கஷ்டப்பட்டதும் இல்லை. இதுதான் என் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு நான் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறேன் என்று கேட்டதாம் அந்த நத்தை. அதை விடு, இந்த உலகமே என்னை சோம்பேறி என்று பல ரூபத்தில் என்னை அழைத்தாலும் கூட நான் என்ன விரக்தியின் உச்சத்திற்கா சென்று விட்டேன்? இதுதான் கடவுளின் அமைப்பு, இதுதான் இயற்கையின் அமைப்பு என்றுதானே நினைத்து கொண்டிருக்கிறேன். அதற்காக நான் வாழ்க்கையை வெறுத்து விட்டேனா? இது இறைவனின் படைப்பு, எனக்காக கொடுக்கப்பட்டது. என்னுடைய பயணம் வேண்டுமானால் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று நான் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறேன். இந்த நீண்ட நெடிய பயணத்தில் என்ன ஒரு தடைகள் வந்தாலும் நான் நம்பிக்கையோடு அனைத்தையும் முறியடித்துவிட்டு போய்கொண்டுதான் இருக்கிறேன். என் வாழ்வை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். அதே போல என்னை போல நீயும் உன்னை முழுவதுமாக நம்பு. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையில் பல தடைகளை நீ தாண்டிதான் பெற்றிருக்கிறாய். அந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றுவதை முதலில் நிறுத்திவிடு என்று கூறியதாம் அந்த நத்தை. உன்னை நீ முழுமையாக நம்பும் பொழுது உன் வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு சுமையாக தோன்றாது என்று அந்த நத்தை அவனுக்கு அறிவுரை கூறியதாம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு சகிப்புத்தன்மை என்று இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இறைவனின் படைப்பில் எல்லாமே சமம்தான். அனைவரும் நம்பிக்கையோடு என்ன தடைகள் வந்தாலும் வீர நடை போடுபவன்தான் வாழ்க்கையில் வெல்ல முடியும், அல்லது வாழ்க்கையில் மூழ்கத்தான் வேண்டும். நம்பிக்கை என்ற ஒன்றில்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. கஷ்டமில்லாத வாழ்க்கை என்பது இல்லவே இல்லை. கஷ்டம் இல்லை என்றால் அது வாழ்க்கையும் இல்லை என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு நாம் இருந்தோமேயானால், நம் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்தோமேயானால் நிச்சயமாக வாழ்வை வென்று காட்டலாம். இழக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம் வாழ்வு நமக்குத்தான். நாம் வாழ்ந்தேதான் ஆக வேண்டும். நம் வாழ்க்கையை நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. சோகங்கள் நமக்கு சொந்தமானது அல்ல. அதை தக்க வைத்துக் கொள்வதும் தகர்த்து எறிவதும் அவரவர் கையில்தான் இருக்கிறது, அவரவர் துணிவில்தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு வாழ பழக வேண்டும். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே என்று வருத்தம் கொள்ளாமல், நமக்கான எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கும் என்று கவலைப்படாமல், நம்பிக்கையோடு நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை வெல்வதற்கான அத்தனை யுத்திகளையும் மேற்கொண்டு வாழ பழகிக்கொண்டால், நமக்கு சந்தோஷம் வரும் பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ்க்கையை வென்று காட்டலாம். கஷ்டம் வரும் பொழுது கண்களை மூடாமல், அது நம்மை மூடினால் அது நம்மை கொன்றுவிடும். கண்களை திறந்து பார். அந்த கஷ்டத்தை எதிர்த்து நோக்கி நின்று பார்த்தால் அதை நாம் வென்றுவிடலாம் சர்வ நிச்சயமாக. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்காக மாற வேண்டும். உன் வாழ்க்கை நன்றாக அமைய உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் மாற வேண்டும் என்று நினைப்பதை விட உன்னை நீ மாற்றிக்கொள்ள கற்றுக்கொள். உன்னை நீ மாற்றினால் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை எடுத்துக்காட்டாக நினைத்து கொண்டு அவர்களை மாற்றிக்கொள்வார்கள். அந்த வாழ்வை நீ முதலில் மாற்ற வேண்டும். அப்படி நீ மாற்றினால் உன் எதிர்காலம் தானாகவே மாறிவிடும். அதிசயம் உன் வாழ்வில் தானாகவே நடக்கும்.
நடக்காது என்று நினைத்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு தானாகவே நடத்தி காட்டும் வல்லமை உன் எண்ணங்களுக்கே உண்டு. எனவே நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்க உன் எண்ணம் எப்பொழுதும் நல்ல விதமாக வைத்து கொண்டாலே போதும். நீ நினைத்ததை நினைத்த மாதிரியே நடத்தி முடிக்கலாம். எதிர்பார்த்ததை அப்படியே அதிசயங்களாக மாற்றியும் காட்டலாம். உனக்கான நல்ல நேரத்தை, உனக்கான நல்ல காலத்தை இதோ நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறாய். நீ கஷ்டப்பட்ட காலத்தையெல்லாம் கடந்து வந்துவிட்டாய். உனக்கான மகிழ்ச்சியை உன் சாயி தேவா உனக்கு கொடுக்கப் போகிறேன் மிக ஆனந்தமாக. உனக்கான நல்ல செய்தியை, உன் மனம் குளிரும்படியான நல்ல செய்தியை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். எப்பொழுதுமே மனம் தளராமல் இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் உன்னை பற்றி எதுவாக பேசினாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அமைதியாக இரு. ஏனென்றால் உன்னை பற்றி உனக்கு தெரியும் தானே. எது நடந்தாலும் மற்றவர்களிடம் கோபப்படாதே. உன்னுடைய கோபத்தை மட்டும் சற்று குறைத்துக்கொள். உன்னுடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் உனக்கு சாதகமாகவே நான் மாற்றித் தருகிறேன். உனக்கான முன்னேற்ற பாதையில், உனக்கான வெற்றி பாதையில் முதல் அடியை நீ எடுத்து வைத்து விட்டாய். இனி ஒவ்வொரு அடியும், நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியாகவே அமையும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியையும் சிறப்பான ஓவியமாக மாற்றி நான் உனக்கு அழகான வாழ்க்கையை பரிசாக தரப்போகிறேன். நேர்மறையாக எண்ணங்களாக இருக்கும் என் பிள்ளைக்கு தோல்விகள் ஏன் வருகிறது தெரியுமா? உனக்கு வரும் தோல்விகளை தைரியமாக எதிர்கொண்டு நீ போராடினால் அந்த தோல்விகளில்தான் உனக்கான வெற்றியின் சூட்சமம் அடங்கி இருக்கிறது. அதனால்தான் உன்னை நோக்கி தோல்விகள் வருகிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அந்த தோல்விதான் உனக்கான மந்திர சாவி என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அந்த சாவியை பயன்படுத்தி வெற்றிக்கான கதவை திறக்க உன் சாயப்பா அனைத்துமாக இருந்து உனக்கு வழிவகை செய்வேன். நீ சந்தோஷமாக புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க நான் உனக்கு வழித்துணையாக எப்பொழுதுமே இருப்பேன். நம்பிக்கையாக இரு. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். சாயிராம் சாயிராம். பொதுவாகவே நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம எண்ணம் நினைக்கிறோமோ, என்ன சொல்கிறோமோ அதுதான் நம் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை. எதிர்மறையான வார்த்தைகள் வரும் பொழுதும், எதிர்மறையான எண்ணங்களும், எதிர்மறையான ஆற்றலும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அதனால் எப்போவுமே நேர்மறையான சிந்தனையோடு இருக்கணும். நேர்மறை வார்த்தைகள் மட்டுமே நம்ம வாயிலிருந்து வரணும். நேர்மறையாகவே சிந்திக்க வேண்டும். நேர்மறையாக நடந்து கொள்ள வேண்டும். நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும். இப்படி இருந்தோன்னா, நேர்மறை ஆற்றலை நமக்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டோன்னா நம்ம வாழ்க்கையை நல்ல விதமாக சந்தோஷமாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம். இனி எந்நாளும் ஏற்றமான காலமே உன் வாழ்வில். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டுப்பார். இதை முழுவதுமாக கேட்கும் அந்த நொடி என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தாலும் என்னுடைய அனுகிரகத்தாலும் உன்னுடைய கிரக நிலையெல்லாம் மாறி எப்பொழுதுமே என் வாழ்வில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று புலம்பிய உனக்கு நல்ல மாற்றங்கள், உன் ஆசைக்கான மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். முயற்சிக்கான வெற்றி பாதையில் நீ பயணிக்கப் போகும் அந்த நல்ல தருணமும் உன்னை நோக்கி வரும். சர்வ நிச்சயமாய் உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போகிறது என் பிள்ளையே. நீ கவலைப்படுவதற்கும் சலித்து கொள்வதற்கும் உன் வாழ்க்கையில் இது நாள் வரை எதுவுமே நடக்கவில்லை. அனைத்தையும் என் பிள்ளைக்காக நான் மாற்றியமைப்பேன். என் பிள்ளைக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்யப் போகிறேன் உன் சாயி தேவா? உன்னுடைய விதி, உன்னுடைய தலையெழுத்து, உன்னுடைய கிரகநிலை
நம் வாழ்வு என்று உனக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதால் எந்த பயன் இருக்கப் போகிறது என்று சற்று சிந்தித்துப் பார். இது எல்லாமே உன் கையில் இல்லை. நீ நினைப்பது போல உன் விதியை உன்னால் மாற்ற முடியுமா? உன்னுடைய வாழ்வை நீ ஆசைப்பட்டது போல திருத்தியமைத்து கொள்ள முடியுமா? அல்லது உன்னுடைய கிரக நிலையைத்தான் உன்னால் மாற்ற இயலுமா? எதுவுமே முடியாத போது அதை நினைத்து வருத்தப்படுவதால் மட்டும் என்ன பலன் வந்துவிட போகிறது உன் வாழ்வில்? அவையெல்லாம் எப்படி மாற்ற வேண்டும் என்பதற்காகவே நான் இங்கு இருந்து கொண்டிருக்கிறேன். அதை பற்றி சிந்திப்பதற்கு உனக்கு எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையில் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நிகழ்வுகளை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிரு. அந்த நிகழ்வுகளை எப்படி வெற்றிகரமாக மாற்ற முடியும், மாற்ற இயலும் என்பதை தீர்க்கமாக சிந்தனை செய். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே சாயிநாதரே, ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று ஏக்கத்தோடு நீ என்னை பார்ப்பது எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது. கவலை கொள்ளாதே, தைரியமாக இரு, நான் இருக்கிறேன். யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தார்களோ அவர்கள் இன்று நன்றாக இருப்பது போல தோற்றத்தை உனக்கு காண்பித்தாலும், தோற்றம் உன் கண்களுக்கு தெரிந்தாலும் கூட காலம் அவர்களுக்கான பதிலை நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்கும். கெட்டவர்கள், மற்றவர்களுக்கு துரோகம் இழைப்பவர்கள், மற்றவர்களுக்கு தீங்கு மட்டுமே எப்பொழுதும் சிந்தனையில் வைத்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் மற்றவர்களுக்கு மறந்தும் கூட மனவேதனைப்படும் அளவிற்கு துன்பம் இழைக்காத நான் எப்பொழுதும் கஷ்டத்தை மட்டுமே, சோதனையை மட்டுமே, போராட்டங்களை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கிறேனே. நான் அப்படி என்னதான் செய்துவிட்டேன் என் வாழ்க்கையில் என்று உன்னுடைய மனக்குமுறல் எனக்கு கேட்காமல் இல்லை என் குழந்தையே. என் அன்பு பிள்ளையே, உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. கெடுதல் நினைப்பவர்கள், மற்றவர்களுக்கு துரோகம் இழைப்பவர்கள் எல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடிவிடும் மலர்களைப் போல. ஆனால் நீ விருட்சமாக வளர்ந்திருக்கும் மரத்தை போன்றவன். உன்னுடைய நல்ல மனது எனக்கு தெரியாமல் இல்லை, உன்னுடைய நல்ல எண்ணமும் எனக்கு புரியாமல் இல்லை. உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் நீ செய்த கர்மா அப்படி என்பதை புரிந்து கொள். அவரவர் செய்த கர்மாவின் வினைகளை அவரவர் கழித்தேதான் ஆக வேண்டும், அனுபவித்துதான் தீர வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் விதி. அவர்கள் கஷ்டம் செய்தும் பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு கொடுத்தும் சந்தோஷமாக இருக்கிறார்களே என்ற உன்னுடைய கேள்வி சரியானதுதான். அவர்கள் செய்த கர்மா அப்படி. நீ இப்பொழுது நல்லது செய்து கொண்டிருந்தாலும் உன்னுடைய பூர்வ ஜென்ம கணக்குப்படி நீ என்ன செய்தாய் என்பது அந்த இறைவனுக்கு ஒருவனுக்கே தெரியும். அதற்கான பலனை தான் நீ இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறாயே தவிர, இப்பொழுது நல்லது செய்வதற்காக எந்த பலனையும் இது நாள் வரை நீ அனுபவிக்கவே இல்லை. அதற்கான காலமும் நேரமும் கூடி வரும். சர்வ நிச்சயமாக நீ நல்லது செய்வதற்கு, நீ நல்லது மட்டுமே நினைப்பதற்கு உனக்கான பொற்காலம் உனக்காக மிக விரைவில் காத்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அந்த புது அத்தியாயத்தில், புது வாழ்க்கையில், புது இல்லத்தில் அடியெடுத்து வைக்கத்தான் போகிறாய். நான் அந்த வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளை எல்லாம் குறைத்து உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் மகுடத்தை உன் தலையில் சூட்டுவது மட்டுமே உன் சாயப்பாவின் பொறுப்பு. நான் கூறுவது சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும், பலித்தே தீரும். அதுவரை பொறுமையோடு காத்திரு. நீ செய்ததற்கான பலனை நீ அனுபவித்துதானே ஆக வேண்டும். நீ செய்ததற்கான பலனை மற்றவர்கள் அனுபவிக்க முடியாது. நீ கஷ்டமாக இருக்கிறதே என்று உன் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு கொடுக்கவும் முடியாது. அதேபோல்
உன்னுடைய நல்ல எண்ணப்படி மற்றவர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்று அவர்கள் வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிடவும் முடியாது. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வேலைகளும் இருக்கத்தான் செய்கிறது. அந்த வேலைகள் முடியும் வரை, அந்த வாழ்க்கையை வாழும் வரை அனைத்தையும் சகித்து கொண்டுதான் வேண்டும். கழித்தேதான் தீர வேண்டும். வாழ்ந்தேதான் ஆக வேண்டும். நாம் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது போலத்தான் நம் எதிரில் இருப்பவர்களும் ஒரு நாள் கஷ்டப்படுவார்கள் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நீ மறந்தும் கூட மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க எண்ணவே மாட்டாய். உன் மனமே மாறிவிடும். நல்ல எண்ணங்களாக மாற்றம் பெற்றுவிடும். இந்த எண்ணம் உன் மனதில் வந்துவிட்டால், என் அன்பு குழந்தா, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் உன்னுடைய எண்ணம் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நீ புண்ணியம் செய்திருக்கிறாய், பாக்கியசாலி. அதனால்தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீயாக என்னை தேடி வரவில்லை. நான் உன்னை கயிறு கட்டி இழுத்திருக்கிறேன். உன்னை என் பக்கம் திருப்பி இருக்கிறேன். உன் சாயிதேவா. வாழ்க்கையில் எதை செய்தாலும் எதை செய்வதற்கு முன்பாக சிந்தித்து செயல்பட வேண்டும். செயலில் இறங்குவதற்கு முன் 1000 முறை சிந்தனை செய்யலாம். ஆனால் செயலில் இறங்கிவிட்ட பிறகு இதை செய்தால் முன்னேறலாமா, வெற்றியை அடையலாமா என்ற எண்ணம் வரவே கூடாது. செயலில் இறங்குவதற்கு முன்பால் சிந்தித்து செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றியை அடைவதே ஒரு வாழ்க்கையின் மிகப்பெரிய முக்கியமான செயலாகவே இருக்கும். சிந்திக்காமல் செயலில் இறங்குவது ஏமாற்றங்களை மட்டுமே அள்ளி அள்ளி கொடுக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 1000 முறை சிந்தனை செய்துவிட்டு சாயப்பா இருக்கிறார், நமக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு செயலில் இறங்கினால் நிச்சயமாக அந்த செயல் வெற்றிகரமான செயலாகத்தான் இருக்கும். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? எப்பொழுதிலிருந்து சாயிநாதரே என்று நீ என்னை அழைத்துவிட்டு பக்தியோடும் நம்பிக்கையோடும் ஆத்மார்த்தமான உணர்வோடும் என்னை வணங்க ஆரம்பித்தாயோ, என்னை பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தாயோ, அப்போதிலிருந்து உன்னுடைய கனவிலும் நினைவிலும், உன்னுடைய நித்திரையிலும் நிஜத்திலும் நான் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய நிலைமையும் உன்னுடைய வாழ்க்கையும் தற்போது உள்ள சூழ்நிலையில் மிக மோசமாக இருப்பதைப் போல உணர்கிறாயா? எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருந்தாலும், என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீ சுழன்று கொண்டிருந்தாலும் எப்பொழுதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் பிள்ளையே. அப்பொழுதுதான், அந்த நேரத்தில்தான் நீ மிக நம்பிக்கையோடும் மிக பொறுமையோடும் மிக தைரியத்தோடும் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் கவனிப்போடும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் என்ன நடக்கிறது, நம் வாழ்வை சுற்றி ஏது நடக்கிறது என்பதை கவனமாக கவனித்து கொண்டே இரு. ஏனென்றால் உன் கஷ்டத்தோடு கஷ்டமாக உன்னுடைய பிரச்சனைக்கு நடுவே ஏதாவது ஒரு ரூபத்தில் என் பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பார்க்க சகிக்காமல் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி புரிவேன் என்பது உனக்கு தெரியும் தானே? எனவே சோதனைகள் வந்துவிட்டது, பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அப்படியே உட்கார்ந்து விடாமல், கண்களை மூடி உட்கார்ந்து விடாமல் அதை கவனமாக நோக்கு. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நல்ல பதிலை, உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் சாயி தேவா நான் தருவேன் சர்வ நிச்சயமாக. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஏன் போட்டு உன் மனதை சுழன்று கொண்டும் போராடி கொண்டும் இருக்கிறாய்? உன் பிரச்சனையை தீர்க்க எப்பொழுதுமே என் காலடிகள் தயாராக இருக்கிறது. ஓடோடி வந்து உன் பிரச்சனையை நான் சரி செய்வேன் ஏதாவது ஒரு ரூபத்தில்.
பல முறை உன் பிரச்சனைக்கான தீர்வையும் உன் பிரச்சனைக்கான ஆலோசனையும் நான் உனக்கு வழங்க கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீதான் அதை ஏற்க மறுக்கிறாய். கஷ்டத்தோடும் வேதனையோடும் மனதை போட்டு நீயே வருத்தி கொண்டு நான் உன்னை நெருங்குவதை கூட உன்னால் கவனிக்க முடியாமல் போராட்ட சிக்கலில் மாட்டி இருப்பதாக நினைத்து கொண்டு நீயே தவறாக சிந்தனையை ஓட்டிக்கொண்டு உன் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையை நீயே உருவாக்கி கொண்டிருக்கிறாய். அதனால் உன்னை தேடி உன் வீட்டிற்கே இதோ வந்திருக்கிறேன் உன் சாயிபாபா. நீ நம்பவே முடியாத பல ஆச்சரியங்களை நான் உனக்கு நிகழ்த்தப் போகிறேன். நானே உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு தேவையான அத்தனையும் மற்றவர்களின் துணையில்லாமல் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். நான் இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? சாயிரம் சாயிரம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மளுடைய குறையையும் கஷ்டத்தையும் தீர்க்க இறைவனே நேரில் வருவார் அப்படிங்கிற விளக்குவதற்கான ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு கணவனும் மனைவியும் தன்னுடைய 4 குழந்தைகளோட சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கணவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. மக்களுக்கு ஏதாவது ஒரு குறை வந்துருச்சுன்னா, பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை தீர்க்க கடவுள் ஏன் நேரில் வர வேண்டும்? அவருடைய தூதுவர்களை அனுப்பி வைப்பால் போதுமானதாகத்தானே இருக்கும் அப்படிங்கிற கேள்வி அவனுக்கு விசித்திரமாக வந்தது. இந்த கேள்விக்கு பதிலை யாருக்கிட்ட போய் விசாரிச்சா நமக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு யோசனை செஞ்சு அந்த ஊரில் ஒரு குரு இருந்தார். அந்த குரு கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு போய் அந்த குரு கிட்ட போய் கடவுள் ஏன் மக்களை காக்க நேரில் வர வேண்டும்? அவர் தனது தூதுவர்களை அனுப்பி வைத்தால் போதுமானது தானே அப்படின்னு அந்த கேள்வியை அந்த மனிதர் குருவிடம் கேட்டாராம். இந்த கேள்வியை கேட்ட அந்த குரு, நான் உனக்கு பதில் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரமாகும், கொஞ்சம் காலமாகும் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சுட்டாராம். அந்த மனிதரும் அந்த குருவின் பதிலுக்காக காத்து கொண்டிருந்தார். அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சமயம் அந்த ஊரில் அடுத்த ஊருக்கு போகணுன்னா ஆற்றை கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு படகு சவாரி தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த கணவனும் மனைவியும் தன்னுடைய 4 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு பக்கத்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த படகுல ஏறிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த படகுல அந்த கணவன் மனைவி 4 குழந்தைகள் அவர்கள் மட்டும் அல்லாமல் அந்த குருவும் அந்த படகில் ஏறிக்கொண்டார். அவரோடு அந்த ஊரில் உள்ள 4-5 பேரும் அந்த படகுல ஏறி பக்கத்து ஊருக்கு போகிறதுக்காக படகு சவாரி செய்தாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு அந்த படகுல இருந்த குரு என்ன பண்ணார்னா, அந்த 4 குழந்தைகளில் எந்த குழந்தை மிக சிறிய வயதுள்ளதாக குழந்தையாக இருக்குமோ அந்த குழந்தையை எடுத்து தூக்கி அப்படியே தண்ணியில் போட்டுட்டாராம். இதை பார்த்த அந்த படகுல இருந்த எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சி. உடனே அந்த குழந்தையின் தகப்பன் என்ன பண்ணானா, உடனே தண்ணியில் குதிச்சு அந்த குழந்தையை காப்பாற்றி மீண்டும் படகில் ஏற்றி கொண்டு வந்தானாம். ஏற்றி கொண்டு வந்தோன கோபமாக, குருவே ஏன் என்னுடைய குழந்தையை தண்ணியில் தூக்கி போட்டீங்க அப்படின்னு கேட்டாராம். அதற்கு குரு சொன்ன பதிலை கேட்டோன்னே அவனுக்கு கேள்விக்கான பதில் அவருக்கு கிடைத்து விட்டதாம். அப்படி அந்த குரு என்ன சொன்னார்னா, இந்த படகுல இத்தனை பேர் இருக்கோம், உன்னுடைய மனைவி இருக்காங்க, இந்த ஊர் மக்கள் இருக்காங்க, ஏன் உன்னுடைய குருவா நினைக்கிற நானும் இருக்கேன். ஆனால் உன்னுடைய குழந்தை தண்ணியில் விழுந்தோன்னே நீயே உடனே குதிச்சு அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டாராம். அதை கேட்ட அந்த மனிதர், இது என்ன கேள்வி? என்னுடைய குழந்தையை காப்பாற்ற நான் மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தா என்னுடைய குழந்தை தண்ணீரில் மூழ்கிவிடாதா? நான் பெற்ற குழந்தையை காப்பாற்ற மற்றவர்களை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கணுமா? நான் அப்படி எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கோபமாக கேட்டாராம் அந்த மனிதர். உடனே அந்த குரு சிரித்து கொண்டே சொன்னாராம், நீ என்னிடம் முன்பு ஒரு கேள்வி கேட்டாய் அல்லவா, அந்த கேள்விக்கான பதில் நீயே சொல்லிவிட்டாய், இதுதான் அந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு சொன்னாராம். உலகத்தில் மனிதர்கள் எல்லோருமே கடவுளுக்கு குழந்தை போல்தான். அவர் படும் துயரத்தை கண்ட கடவுள் நேரில் வருவது இயல்புதான் அன்றி
தமது தூதுவர்களை அனுப்ப அவர் எப்பொழுதுமே யோசிக்கவே மாட்டார். உடனே வந்து தன்னுடைய பிள்ளையின் துயரை துடைப்பார். இதுதான் கடவுளின் பெருமையும் அருமையான குணமும் அப்படின்னு அந்த குரு பதிலுரைத்தாராம். இதனை கேட்ட அந்த மனிதருக்கு அவரது கேள்விக்கான விடையில் இருந்த ஆழ்ந்த கருத்தையும் புரிந்து கொண்டு சந்தோஷமாக குருவுக்கு நன்றி சொன்னாராம். நாமளும் இறைவன் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து நமக்கு வரும் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்க இறைவனை முழு மனதோடு பிரார்த்தனை செய்தால் இறைவனே நேரில் வந்து நம் குறைகளை தீர்த்து வைப்பார், நம் கண்ணீருக்கு பதிலுரைப்பார், நம் கஷ்டங்களை போக்கி நம்மை நல்ல வழியில் வாழ வைப்பார்.